பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். பரிசுத்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 15ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 355ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 355. பாதை காட்டும் மா யெகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலகம் காடுதான், வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின்படி கூடுவது நல்லது என்று சொல்லி நீர் எங்களுக்கு தாவீதின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து உம்மை புகழ்ந்து பாடி உம்முடைய சத்திய வசனங்களை தியானித்து நிறைவாக நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர். அந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு பல்வேறு விதமான கவலைகள் உண்டு சுவாமி. குடும்பத்தை குறித்ததான கவலை, பிள்ளைகளை குறித்ததான கவலை, வேலையை குறித்ததான கவலை, தேசத்தை நினைத்ததான கவலை, பல்வேறு கவலைகள் எங்களுடைய உள்ளத்துல அழித்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, அந்த கவலைப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மேல்
உன் பாரத்தை வைத்துடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தாவே, என்னுடைய கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைத்து அது நிமித்தமாய் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் காணப்படும்படியான ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இது விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனையில நாங்கள் அனைவருமாக ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, விசேஷித்த விதமாக உடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் இடைபடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய ஆத்துமத்திற்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, அது எங்கள் வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடந்து நீர் கொடுக்கின்ற விடுதலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற உடைய பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 145 சங்கீதம் 8 முதல் 13 வரை உள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 145 சங்கீதம் 8 முதல் 13 வரை. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவும் உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 193 கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனையை 193. மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயது என்னை துரித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். உமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே,
இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 15வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 15வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து எனக்கு மறுமொழி அருளோ. என் கடவுளே, உம்மிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிற அடியேனாய் ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிக்க சித்தமாயிருக்கீரீ. உம்மை நோக்கி கூப்பிடுகிற எவரிடமும் கிருபையுடையவர். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியோ. உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரோ. கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயமுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரலாம். தந்தையாகி கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலாம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தரலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலோ. ஆமேன். பராபர நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதங்கள் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது நாமம் மகிமைக்காக கர்த்தா. ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவின் ராஜகுமாரனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டுக்குள்ளே எங்கள் மனம் கேளபிதாவினாது நித்ய பிதாவின் மகிமையோ இயேசுவே நீரே. பரிசுத்தாவியோனே நம்மை ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, உம்முடைய ஆதரவில்லாவிட்டால் உம்முடைய திருச்சபை கேட்டுக்கு உள்ளாகுமாகையால் உமது தயவினால் அதை என்றென்றைக்கும் ஆண்டு நடத்தி உமது மாபெரும் இரக்கத்தினால் அதை சுத்திகரித்து பாதுகாத்தல வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்னைக்கு தரசாலையங்களாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய 15வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம். உபாகமம் 6:4 முதல் 7 வரை. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும்
படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்பதுவே. மகிமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமேன். அந்தபடியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற நிருப பகுதி, அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 5:25 முதல் 6ஆம் அதிகாரம் 10 வரை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். 6ஆம் அதிகாரம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கடலுடைய பரதேசில் இருக்கும் ஜீவ விருட்சத்தில் புசிக்க அருள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய. மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம் துவங்கி. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்களுக்கு பரமபிதா பிழைப்பட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுவதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றார். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ வல்லமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்து இருந்ததில் உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளுக்கே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால்
உங்களை விடுவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் ஆடி தேடுகின்றார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்பது. பராவனுடைய நல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான கமானாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கல்விராட்டில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை வைத்திருந்தார். பரம்பரத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை வலதுபுறத்துக்கு விட்டுருக்கார். அப்படித்தில் ஜீவனில் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சத்ததிலோ நித்திய ஜீவனம் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நம்ம இன்னும் மட்டுமல்ல, நமது மரண மட்ட இல்லத்திற்கு எல்லாம் தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கூடிய பிறந்த நாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக நன்றி செலுத்த கடவோம். விசேஷமாக நம்முடைய ஆலய ஆராதனையை கவனித்து கொண்டிருந்த ஒரு அருமையான சகோதரர் ராஜகுமார் அவர்கள் நமது ஆலயத்துக்காக ஒரு மைக் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மைக் மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வதற்கு நானும் உபதேசர் அவர்களும் மைக்கை அடிக்கடி மாற்றி கொண்டிருப்பதை பார்த்து அவர் இந்த மைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மைக் ஒன்று வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஜெப வேலைக்கு ஆரம்பமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 245 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 245 முதல் சரணம். இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்து இக்கட்டில் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து தயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். 245 ஞானப்பாட்டின் முதல் சரணம். இம்மாட்டும் தேவா கிருபை அடியேனாய் ரட்சித்து இக்காட்டிலும் என் ஜீவனாய் அன்பாய் பராமரித்து நேற்றும் இன்று என்று மாறாது இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமதகப்பனே, இம்மட்டுமா எங்களை கைவிடாமல் ஆதரித்து ஆஸ்வதித்து வழி நடத்தினவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான மக்கள் ஒவ்வொருவரும் அதை கற்று ஒப்படுக்கிறோம். ஆண்டவர் இந்த அருமையான சிறு பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர், வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களை பாதுகாத்து கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் கொடுக்க ஆண்டவர் தொடர்ந்து உமது கிருபை நிமித்தமாக வழி நடத்துவோம் கேட்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே தங்களுடைய திருநாளை காணக்கூடிய ஜான் ஜெபராஜ்
சீலியா கரோலின் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட அநேக திருமண நாட்களை கண்டு தன்னுடைய வாழ்க்கையில உண்மை ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த உதவி செய்யுமாறு கேட்கிறோம். விசேஷமாக 4ஆம் தேதி தனது பிறந்தநாளை கண்ட நகோமி ரூத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தையை நீ பாதுகாத்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது பிறந்த நாளை கண்ட அருமையான பிள்ளையை நீ ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான அம்மா ராஜகுமார் விமலநாதனுக்கு நீ கொடுத்துக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே அருமையான தாயார் மங்களம் வில்லியம்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது கிருபை தாங்கட்டும். லதா பெண்ணுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதியம். விசேஷமாக எங்களுடைய அருமையான சகோதரர் நெல்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அங்கு கிருபை தாங்கட்டும். ஆண்டவர் அன்னிதாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா மருத்துவ ஆலோசனைகளையும் ஆண்டவர் அன்னிதாமே அங்கீகரிக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். அதே போலவே ஆண்டவர் அன்னிதாமே அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே இறுதி அறுவை சிகிச்சை செய்து இப்பொழுது மேற்கொண்டு தன்னுடைய பணிகளை அந்த குழந்தைக்கு ஆண்டவராக உதவியினுடைய கரங்களை நீட்டி உதவி செய்யணுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான தாயார் ஞான செல்வம் மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். கால்களிலே பலத்தை தாரும். முழங்கால்களை அறுவை சிகிச்சை செய்திருக்கும் போது ஆண்டவராக நீதாமை எழுந்து நடமாடி உமது ஆலயத்தை தேடி வருவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். அதே போல சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்பிலே அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த கிருபை நிமித்தமாக அவர் வழிநடத்தி ஆஸ்வதிக்க கேட்கிறோம். அதே போலவே அருமையான சகோதரர் தன்ராஜ் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தனிமையில் இருக்கும்போது உமது ஆஸ்வத்துடைய கரம் அவளை வழி நடத்தட்டும். அதே போலவே டேனியல் தங்கப்பிரகாசன் நேசகுமாரி தம்பதியருக்காக அருமையான சகோதரர் பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். வெளிநாட்டிலே தனது பிள்ளைகளோடு இருக்கும்போது ஆண்டவராக நீதாமை நிறைவான ஆஸ்வாதை தாரும். டாக்டர் கனகராஜ் ஜெயின் கனகராஜ் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாத்துடைய கரம் தாங்கட்டும். அதே போல ரெவரன் சாம் ஐயாசாமி அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பதற்கு நீ நல்ல ஞானத்தை தாரும். டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதே போலவே பாக்கியன் ஜேம்ஸ் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வயதான தாயார் ஒவ்வொருவரையும் அதை கருத்தில் ஒப்படைக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒவ்வொருவரையும் நீ வயதான மக்களை நீ தொட்டு அரவணைத்து ஆஸ்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தணுமா கேட்கிறோம். அதே போலவே எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சச்சிதானந்தம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மகளுக்காக பேத்திக்காக மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். அருமையான சிறு குழந்தைகள் கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தைகளின் ஆஸ்வதியம். அதே போலவே இயன் ரியான் 2 பேரையும் ஆண்டவராக கருத்தில் ஒப்புடுகிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமை உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்தில் ஔஷதம் மாற்றி அதனுடைய காலத்தில் அதனுடைய காரியங்களை செய்வதற்கு அந்த குழந்தைகளுக்கு நீ உதவி செய்யணுமாய் கேட்கின்றோம். அதே போலவே ஜிடி நிர்மலாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை ஆண்டவராக நீதாமே நீக்கி போடணுமாய் கேட்கின்றோம். அது கிருபை தாங்கட்டும். ஜோன் சில்வியா பிரேமலூத சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆஸ்வாத்துடைய கரம் தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கற்று ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த நாளுடைய ஆஸ்வாதம் அவள் ஒவ்வொருவரோடு தங்கி நின்று எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைவான ஆஸ்வாதத்தை பெற்றவர்களாக இந்த வாரம் முழுவதும் ஆண்டவராக இந்த கிருபையில் நாங்கள் வாழ உதவி செய்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆலய ஆராதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த மைக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்தருடைய அருமையான சகோதரர் ராஜகுமாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். அருமையான சகோதரி நீ ஆசுவத்திலும் அவருடைய குடும்பத்தை ஆசுவத்திலும் அவருடைய அருமையான பிள்ளைகளுக்கு எதிர்காலங்களை கட்டளையிட வேண்டுமா கேட்கிறோம். இதை பயன்படுத்தும் போதெல்லாம் ஆண்டவராக இந்த திருநாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆலயத்திலே நீலிங் ரெஸ்ட் கொடுத்திருக்கூடிய அந்த அருமையான குடும்பத்தையே நீ கண்ணோக்கி பார்த்து இவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் அன்னிதாமே ஞாபகத்தை புத்தகத்தில் எழுதி வைத்து பெருத்த ஆசுவத்தை அந்த அருமையான குடும்பத்துக்கு தர வேண்டுமா கேட்கிறோம். அது உதவினுடைய கரங்களை நீட்டியலும் வழி நடத்தும் பாதுகாப்பிலும் துதி ஸ்தோத்திரம் கண்ண மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கு ஆசுவத்து காப்பாராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்திலே இது ஆண்டவருடைய திரு நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 150ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 150. ஒன்றே தேவை என்றுரைத்தீர் சுவாமி, அதை நாடுவேன். என்னை உம்மிடம் அழைத்தீர், மாய்கையை ஆரோசிப்பேன்.
நான் உலகை எத்தனை தழுவினாலும் முழுவதும் மெத்த உழன்றெழுதாலும் அனைத்தும் அவத்தும் ஒன்றானதை நான் அடைந்தால் நான் பூரண பாக்கியவான். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதி
மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம் துவங்கி. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பட்டுகிறார். அவளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ வல்லமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில் உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பலுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தடுகின்றார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலமும் அருளும், வல்லமை தாரும் பெலன் அருள் வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ, வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள் திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி திருப்தி பாடுத்தி அனுப்போ, எம்மை திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே.
பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதே தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான நண்பர்களே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 15வது ஞாயிறு. இந்த 15வது ஞாயிற்றுக்கிழமையிலே 6வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அவைகளை பார்க்கிலும், யாரை பார்க்கிலும், எவைகளை பார்க்கிலும்? இங்கே காகங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பாஸ்டர், இந்த மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் காகம்னு எங்கே பாஸ்டர் போட்டிருக்கு? நீங்கள் என்னமோ தவறாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எங்கே இருக்கிறது? இந்த பகுதியில் காகம் என்ற வார்த்தை இல்லையே, ஆகாயத்து பட்சிகள் என்ற அளவா இருக்கிறது. இந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தா, லூக்கா 12:24, காகங்களை கவனித்து பாருங்கள். இங்க காகங்களை கவனித்து பாருங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா இங்க காகம் என்ற வார்த்தை இல்லை. ஏன் இதை மத்தேயு விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, மத்தேயு யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்களுக்கு இந்த காகம் என்பது ஒரு அருவருப்பு. ஆகவே அதை விட்டுவிட்டு பட்சி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகின்றார். இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னா அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, இந்த காகத்தை ஏன் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னா, இன்னைக்கு காக்காவை நமக்கு பிடிக்காம போறது காரணம் அதனுடைய நிறம், அதனுடைய பார்வை, அதனுடைய நடை, அதனுடைய குரல், அது கண்டதையும் உண்பது. ஆகவே இந்த பறவை நமக்கு பிடிப்பதில்லை. அது கண்ணங்கரேன்னு இருக்கும். அது பார்க்கறது நேராக பார்க்காது, ஒரு சைடாக ஒரு கண்ணில் இப்படி பார்க்கும். அது அதுக்கு நடக்க தெரியாது. அது குதிச்சு குதிச்சு தான் போகும். அது கத்துனா, அந்த காக்கா கத்துது பாரு, விரட்டி விடு என்று சொல்லுவோம். ஆகவே எதுவுமே அதனிடத்துல இல்லாத ஒன்றை வைத்து தான் இந்த லூக்கா சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு இயேசுவும் பறவைகளும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இயேசு சுவாமி அநேக காரியங்களை சொல்லுவார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 10வது அதிகாரம் 31வது வசனத்துல, அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனத்துல, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கின்றார்கள். இன்னைக்கு காகம், மயில் ஏன் அழகா இல்லை, அது அருவருப்பு என்று சொல்லுவோம் என்று சொன்னா, அநேக காரியங்களை அதை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா, இந்த காகத்தை கடவுள் எப்படி படைத்தார்? இன்னைக்கு ஆதாமை எப்படி படைத்தார்னு சொன்னா உடனே சொல்லுவோம், ஆதாமை படைத்தது மண்ணிலிருந்து படைத்தார். முதல் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் வாசித்தா, வானம், பூமி, மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மிருகங்கள், சரி, இதெல்லாம் எப்படி படைத்தார்? ஆதியாகம புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தா, கர்த்தர் மண்ணினால் படைத்தார். எப்படி மனுஷனை படைச்சாரோ அதை போலவே மண்ணினால தான் படைத்தார். அந்த படைக்கப்பட்ட அந்த படைப்புக்கு ஆதாமிடத்துல கொண்டு வந்து அவனிடத்துல பெயர் வைக்க சொல்கின்றார். இன்னைக்கு
அவன் வைச்சது தான் பேர். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னால் வீட்டில் புறா வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, குருவி வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, எருமை, பசு என்று சொல்லி பல்வேறு விதமான காரியங்களை வளர்ப்பார்கள். ஆனால் யார் வீட்லையும் காக்காவை வளர்க்கறது இல்லை. ஏன் சொன்னா இந்த காகத்தை யாராலும் கட்டுப்படுத்தி அதை வளர்க்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பறவையை தேவன் தெரிந்து கொள்கின்றார். தேவன் தெரிந்து கொண்டு அந்த காகத்துக்கு பல்வேறு விதமான வேலைகளை கொடுக்கின்றார். தேவனுடைய ஊழியத்தை இந்த பறவைகள் செய்கிறது. இன்னைக்கு காகம் இல்லாத நாடுன்னு சொன்னா அது நியூசிலாந்து. அங்கே காக்கா கிடையாது, மற்ற எல்லா நாட்டிலும் காக்கா. சில பேர் சொல்லுவாங்க வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னா. வெள்ளை காக்கா இருக்கு, போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, வெள்ளை காக்கா இருக்கு. இன்று கர்த்தர் முதலாவதாக ஊழியத்துக்கென்று பயன்படுத்தப்பட்டது காகம். ஆதியாகமம் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நோவா பேழையை திறந்து காகத்தை விடுகின்றார். அது செய்த முதல் ஊழியம். 2வது ஊழியம் 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, கேரித் ஆற்றங்கரையில எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்காக அவர் பயன்படுத்துகின்றார். ஆகவே மனிதனால் பிரியப்படாத ஒரு பறவை காகத்தை அற்பமாய் எண்ணினவைகளை தேவன் பயன்படுத்துகிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27வது. இன்னைக்கு காக்காவை போல உங்க பேச்சு, உங்க பார்வை, உங்க நட, உங்க நிறம் யாராலும் பிரியப்பட முடியாது இருக்கிறதா? கர்த்தர் உங்களை வைத்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகின்றார். ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். முதலாவது காரியம், காகம் என்பது என்ன நிறம்? காகம் என்பது கருப்பு நிறம், கலர். நான் சொன்ன வெள்ளை காக்கா கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னால, வெள்ளை காக்கா உண்டு. கருப்பை யாரும் விரும்ப மாட்டார்கள். இன்னைக்கு கல்யாணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வெளிநாட்டிலெல்லாம் பிளாக் சூட் எடுப்பாங்க. இங்கெல்லாம் பிளாக் சூட் கிடையாது. ஏன்? பெட் கவர், பெட்ஷீட்டு, பில்லோ கவர் கூட பிளாக்காக இருக்கக்கூடாது, கருப்பு கலர் இருக்கக்கூடாது, கருப்பு இல்லாத நிறமாக எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல மனிதன் பாவத்தில் இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, இயேசுவுக்கு பிரத்யுத்தரமாக, பாவம் செய்கிற யோனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்துக்கு அடிமை இயேசுவை போகும்படி அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். விடுதலை அளிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 16 18 வசனத்தை வாசித்தா, அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவளை கண்டார். இயேசு அவளை நோக்கி, என் பின்னே வாருங்களே, உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பேதுரு மீன் நாற்றத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கின்றார். முதலாவது சொன்ன பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, எல்லோருக்கும் விடுதலை, நாற்றங்களிலிருந்து விடுதலை. நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். பாவ அறிக்கை செய்தால் நீ இரக்கத்தை பெறுவாய். பாவத்தை அறிக்கை செய்யாவிட்டால் பாவத்திலே நீ மரணம் அடைவது உறுதி. ஒருவேளை இன்னைக்கு இப்போ மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இந்த சித்தா வைத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர்,
கோழியை சாப்பிட்றத விட காடையை சாப்பிடுங்க, காடையை சாப்பிடுங்கன்றார். சரி, யாராவது எங்கேயாவது காக்காவை சாப்பிட்றாங்க என்று சொன்னால் இன்னைக்கு காக்காவே இருக்காது. இவ்வளோ காக்கா பறக்காது, அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணுவான். ஆனால் இந்த காக்காவை மட்டும் ஏன் சாப்பிடலை? இந்த சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இந்த காகங்கள் கடவுளிடத்துல போய் முறையிட்டு இருக்க வேண்டும், எங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. அதனால தான் உபாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, சகலவித காகங்களும் சாப்பிடக்கூடாது. அது எந்த காகமாக இருந்தாலும் சரி சாப்பிடக்கூடாது. முதலாவது அதனுடைய நிறம். இரண்டாவது காரியம், காகத்தினுடைய சுவாபம். காகம் திருட்டுத்தனம் உள்ளது. அதுவும் சின்ன பிள்ளைகள் அது கையில் ஒரு முறுக்கை வச்சுக்கிட்டு ரோட்டில் நின்றுட்டு இருந்தா திடீர்னு வந்து அதன் இடத்துல இருந்து பறித்து கொண்டு போவது, திருட்டு சுவாபம் உள்ளது இந்த காகம். ஆனால் சின்ன வயசுல இந்த காகத்தை பற்றி நிறைய படிச்சிருப்போம். இந்த காகம் தாகம் எடுத்துச்சு, ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் பானையில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, கூழாங்கல்லாம் வந்து போட்டு தண்ணி மேலே வந்தது, தண்ணி குடிச்சிட்டு போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு வந்தேன்னா காக்கா குளியலா அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏதாவது முட்டாய் ஏதாவது வந்து எனக்கு கொஞ்சம் கொடுறா, ஒரு காக்கா கடிச்சு கொடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காக்காவை பற்றி அநேக காரியங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து காக்கா கத்திக்கிட்டு இருந்தா யாரோ விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காகம் மனம் திரும்பினாலும் அதனுடைய ஜென்ம சுவாபத்தை, திருட்டுத்தனத்தை விட்டு விடாதது போல தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டாலும் உன்னுடைய சுய இச்சையிலும் சுவாபத்திலும் மாறுதல் இல்லாவிட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்பதை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய உன் சுவாபம் மாற வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும்போது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டால் சகல துர்குணத்திலேயும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். குழந்தையைப் போல வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல. முதலாவது காரியம் காகத்தினுடைய நிறம். இரண்டாவது காரியம் காகத்தினுடைய சுவாபம். மூன்றாவது காரியம் காகம் கீழ்ப்படிதல் உள்ளது. ஆகவேதான் காகத்துக்கு ஒரு தனி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தா, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் காகத்தை அவர் செலக்ட் பண்ணாரு? ஒரு கழுகு கிட்ட சொல்றது, இல்லை ஒரு மயில் கிட்ட சொல்றது, இல்லை ஒரு குருவி கிட்ட சொல்றது, இல்லை ஏதாவது பறக்குது, எத்தனை பறக்குது, அந்த பறக்கிறது கிட்ட ஏதாவது சொல்றது. ஏன் காகத்தை கர்த்தர் தேர்வு செய்தார்? எலியாவுக்கு உணவு கொடுக்க. ஏற்கனவே இங்கே ஆட்கள் இல்லை, அதனால அவர் கொடுத்தாரு அப்படின்னு இல்லை. எலியாவுக்கு உணவு கொடுப்பதற்கு தீர்க்கதரிசி புத்திரர்கள் அநேகர் உண்டு. எத்தனை பேரா? 7000 பேர். 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனுக்கு முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். முடங்காத முழங்கால்கள், முத்தம் செய்யாத வாய். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியணும், பாகால முத்தம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாத 7000 பேர். இந்த 7000 பேரை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் சாப்பாடு கொடுன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி கொடுத்திருந்தா ஒருவேளை ராஜாவுக்கும் ராஜாவினுடைய ஆட்களுக்கும் பயந்து இவங்க எலியாவை போஷிக்காமல் விட்டிருக்கலாம். எங்கே ராஜா தன்னையும் சத்துருவாக எண்ணி விடுவாரோ என்று ஒதுக்கி இருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா ஒருவேளை இவங்க எல்லாம் காக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு தேவ கரத்தில் ஒரு மனுஷன் வல்லமையாக பயன்பட வேண்டும் என்று சொன்னால்
கீழ்ப்படிதல். இந்த காகங்கள் கீழ்ப்படிந்தது. உலக பிரசித்தி படித்த டிஎல் ஆஸ்போன் என்பவர் ஆடு மேய்க்கும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார் கடவுள். இவர் பின்னாடி போனார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 24வது அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிஞ்சான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிதல். நோவாவின் கீழ்ப்படிதல். ஆதியாகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரில் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவாவினுடைய கீழ்ப்படிதல் ஜல பிரளயத்திலிருந்து தப்பிக்க வைத்தது. இல்லைன்னு சொன்னா எல்லோரோடு இவர்களும் மரணம் அடைந்திருப்பார்கள். இந்த கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு மனிதன் ஒருத்தன் உண்டு, சவுல். சவுலுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய ராஜ்யம் முற்று பெற்றது. பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது. 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் 16-14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. 1 சாமுவேலின் புத்தகம் 31வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, சவுலை இல்போவா மலையிலே வெட்டி அவனை மரித்து போனான் என்று சொல்லப்படும். ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் சாபமாக்கப்பட்டான். மிகவும் பரிதாபமான ஒரு தேவை. என்னன்னு சொன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே நல்லது, உத்தமம் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. 3 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். காகத்தினுடைய நிறம், காகத்தினுடைய சுவாபம், காகத்தினுடைய கீழ்ப்படிதல். இந்த 4வது காரியம், காகம் அடக்கம் உள்ளது, இச்சை அடக்கம். இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சா, மீன் கறி ஏதாவது ஒன்று செஞ்சா காக்கா எங்க இருந்தோ வந்துடும். அப்படின்னா அதுக்கு மூக்கு ரொம்ப வாசனை பிடிக்கும். அப்படிப்பட்ட மூக்கு வாசனை பிடிக்கக்கூடிய காக்கா என்ன செய்துன்னு சொன்னா, சமாரியா முழுவதும் கொடிய பஞ்சம், தானியம் விளைச்சல் இல்லை. அரண்மனையிலிருந்து கேரித் ஆற்றங்கரை வரைக்கும் தினமும் காலையிலும் மாலையிலும் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்தது. அதில் ஒன்றையும் அது ருசி பார்த்ததில்ல. அது வாயில தான் கொண்டு வருது, மூக்கு அங்கே தான் இருக்கு. ஆனால் அது ருசி, அது இச்சை அடக்கத்தோடு இருந்தது. ஆனால் இந்த காக்கா பார்த்துருக்கீங்களா? யாராவது காக்காவை தொட்டுட்டான், மனுஷன் தொட்டுட்டான்னு சொன்னா அந்த காகத்தை மற்ற காகங்கள் கொத்தியே கொன்றுவிடும். ஏன் என்று சொன்னால், மனிதன் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லி அந்த காகங்கள் நினைக்கிறது. இப்படிப்பட்ட காலையில மாலை அப்பத்தை கொண்டு வந்து அதில் ஒன்றையும் ருசி பார்க்காத இந்த காகங்கள், ஒரு இச்சை உள்ள மனுஷன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை இந்த காகங்கள் கற்றுக் கொடுக்கிறது. உன்னுடைய இச்சை ஊழியம் செய்ய முடியாது. 4 இச்சைகளை பற்றி சொல்லுகின்றேன். கண்களிலே இருந்த இச்சை, சிம்சோனுடைய இச்சை. கண்களினாலே பார்த்தா கண்ணை புடுங்கிட்டாங்க. ஆகானுடைய இச்சை பொருளின் மீது இருந்தது. நிலம், நிலத்துக்கு அடியில புதைச்சி வச்சிருந்தான். கல்லடிப்பட்டு மண்ணிலே புதை உண்டு மரித்து போனான். கேயாசுடைய இச்சை கைகளிலே இருந்தது. கை நீட்டி பரிதானம் வாங்கினான்.
குஷ்டரோகம் கையில் வந்தது. யூதாசினுடைய இச்சை எப்படியாவது ராஜ்ய பாரத்துக்குள்ள வந்துடலாம், அரசாட்சியில் இருந்து விடலாம் என்று நினைத்தான். தூக்கிலே தொங்கினான். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தா, இப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களில் தேவனிடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாங்களாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இச்சை அவர்களை அழிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் அந்நிய தேசத்திலே வாழ்ந்த ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாதபடி வாழ்ந்ததினால் கர்த்தர் அவளை உயர்ந்த இடத்துல வைத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினதுனால கர்த்தர் அவளை உயர்த்தி வைத்தார். தானியேல் எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, தானியேலுடைய ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுதலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னைத்தான் தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளுடைய தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். வேண்டாங்க அந்த சாப்பாடு, வாழ்க்கையில பார்க்காத ஒரு சாப்பாடு, கேட்க முடியாத ஒரு சாப்பாடு, ராஜ விருந்து எங்களுக்கு வேண்டாம், அந்த ஆகாரம் எங்களை தீட்டுப்படுத்தும், வேண்டாம். அப்படி என்று சொன்னால் என்ன நீ செய்ய போகின்றாய்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33-34 வசனம் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம். தானியேல் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 48வது வசனம் சொல்லும் போது, இந்த ஒதுக்கப்பட்டதுனால, தீட்டு என்று தள்ளி வைத்ததுனால பாபிலோனுக்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்ட இந்த தானியேல் தன்னை ஒடுக்கினான், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்துல வைத்தார். ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு இச்சையை வெறுத்தான், கண்களுடைய இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் பெருமை, இவைகளை வெறுத்தான். எகிப்துக்கு ஒரு உயர்ந்த அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னான். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு காகத்துக்காக கர்த்தர் விசேஷித்தவர்கள் என்று சொல்கின்றாரே, எந்த காக்கத்துக்காகவும் எந்த காகங்களுக்காகவும் கர்த்தர் ரட்சிப்பை வழங்கவில்லை. எந்த காகத்துக்காகவும் இயேசு சிலுவையிலே மரணத்தை மேற்கொள்ளவில்லை. எந்த காகத்துக்காகவும் இயேசு பரிசுத்தாவியை அருள்வதற்காக பரலோகம் செல்லவில்லை. ஆனால் உங்களுக்காக, எனக்காக, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதற்காக உன்னுடைய நிறம், உன்னுடைய இச்சை, உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய அடக்கம், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பார். ஒருவேளை அந்த காகங்கள் வாயில அந்த ஆகாரத்தை கொண்டு வரும்போது எத்தனை பிள்ளைகள் கல்லெறிந்திருப்பார்கள், கல்லடி பட்டு கொண்டு கடவுளுக்காக ஊழியம் செய்த காகங்களைப் போல. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள், காகங்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள், பறவைகளை காட்டிலும் விசேஷ. அந்த விசேஷித்தமான நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி நாள் விசேஷித்தவர்கள், எங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கப்பட்டது, எங்களுக்காக சிலுவை மரணத்திலே ஆண்டவராக நீதாமே மீட்பை சம்பாதித்து எங்களுக்காக பரிசுத்தாவியை கொடுத்து ஆண்டவராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை உணர்ந்து பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே எங்களைப் போலவே இந்த காகங்களை மண்ணினால் நீங்கள் படைத்திருந்தாலும் அந்த காகங்களிடத்தில் இல்லாத குணங்களை நாங்கள் பெற்று நாங்கள் பாவத்துக்குள்ளாக ஈடுபடும் போது நீர் எங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள்.
இன்று இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்களானால் எங்கள் ஆலய ஆராதனையில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் ஞாயிறு பள்ளியிலே உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 16வது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 260ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். உன் நெஞ்சிலே உண்டான விசாரங்களை நீ கர்த்தாவின் உண்மையான கரத்துக்கு ஒப்புவி. விண்மண்ணை ஆண்டிருக்கும் நரதயாபரர் உன் காரியங்களுக்கும் வழி உண்டாக்குவார்.
கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாளை தினத்துக்காக கவலைப்பட வேண்டாம் என்று எங்களை ஆறுதல் படுத்தி நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளை நாங்கள் உமக்கென்று படைக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழிநடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சமுண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்னும் தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தருளும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள
தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைத்து ஓங்க உதவி செய்ய வேணுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று தாரும். கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவக்கடன்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும். அதேனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியகளே சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உண்மை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 12ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தர் இப்போ கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. பாட்ட
நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் கலந்து கொண்ட இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உண்மையாகவே இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாய் நீர் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் கர்த்தாவே நீர் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று சொல்லி எங்களை சுட்டி காட்டி இருக்கிறீர். காகங்களை பாருங்கள் என்று சுட்டி காட்டி இருக்கிறீர். பல்வேறு காரியங்களை எங்களுக்கு இன்றைக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர் கர்த்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு கர்த்தாவை உணர்த்தி இருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதுமாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையோடு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு பலனோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்தருளும். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் யாரண்டை செல்லுவோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறபடியால் தகப்பனிடத்துல பிள்ளைகள் கர்த்தாவை கேட்பதை போல நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பராமரியும், தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நம் அனைவரோடும் இன்று நிற்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். ஸ்தோத்திரம்.